பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்குற 2 மார்க்கும் 5 மார்க்லையும் இருக்கக்கூடிய அந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 2003 கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட 2 மார்க் கம்பல்சரி கொஷின், அதாவது 28வது கேள்வி 23 மற்றும் 12 ஆகியவற்றினுடைய மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. HCF கண்டுபிடிக்கணும். இப்போ 23ஐயும் 12ஐயும் வகுக்கிறோம். ஓர் 12 12, அப்போ மீதி 11 வருது. இதை நம்ம தேற்றத்து மாதிரி எழுதணும்னா 23 என்ன பண்ணுறோம், ஓர் 12 12, மீதம் 11 வருது. இப்போ நம்ம ஈவை விட்டுறோம், வகுத்தியவும் மீதியும் பார்க்குறோம். வகுத்தி 12, மீதி 11, மீதி 0 வராதனால வகுத்தி 12ஐயும் 11ஐயும் மீண்டும் வகுக்கிறோம். ஓர் 11 11, மீதி 1 வருது. அதாவது 12ன்றது ஓர் 11 11, மீதி 1 வருது. இதில் வகுத்தி 11, மீதி 1, இங்கேயும் மீதி 1 வரல, மறுபடியும் வகுத்தெல்லாம் மறுபடியும் தொடர்றோம். 1 11ஆல் வகுக்கிறோம். 11 1 11, மீதி 0 வந்துருச்சு. இது எப்படி எழுதலாம், 11 ஓர் 11 1 ப்ளஸ் 0, மீதி 0 வந்துருச்சு. மீதம் 0 வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஈவு தான் மீப்போவா. அப்போ 23 மற்றும் 12னுடைய மீப்போவா என்னது, 1. கொஷின் பேப்பர், அதே கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்டிருந்த 5 மார்க் பார்க்குறோம். 42வது கேள்வி 7 கூட்டல் 77 கூட்டல் 777 என்ற தொடர் வரிசையினுடைய n உறுப்புகளின் கூடுதல் காண்க. n உறுப்புகள்ன்றனால SN எழுதிக்கிறோம். 7 கூட்டல் 77 கூட்டல் 777 எக்ஸட்ரா அப் டு n உறுப்புகள் வரை. எல்லாத்துலேயுமே 7 மடங்காக இருக்கனால 7 பொதுவாக வெளியே எடுத்துக்கிறோம். 7 பொதுவாக எடுத்துக்கணும், 7 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். 77 11 ஆயிடுச்சு, 777 111 ஆயிடுச்சு. n உறுப்புகள் வரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த 1 11 111 எந்த தொடர் வரிசையில் இல்லாதனால தொடர் வரிசையாக மாற்றுறதுக்காக 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். 9ஆல் பெருக்கிறோம், எல்லாத்துலேயும் உள்ளே பெருக்கிட்டோம்னா 9 9 ஆயிடுச்சு. 9 11 99 ஆயிடுச்சு. 9 111 999 ஆயிடுச்சு. பை 9 அப்படியே இருக்குது. இப்பயும் தொடர் வரிசையில் இல்லை, அதனால் இந்த 9 எப்படி பிரிக்கலாம், 10 - 1ன்னு மாற்றுறோம். 99 100 - 1ன்னு மாற்றுறோம். 999 1000 - 1ன்னு மாற்றுறோம். இந்த இதில் எல்லாமே முதல் உறுப்புகள் எல்லாம் தனி தொடராகவும் ரெண்டாவது உறுப்புகள் எல்லாம் தனி தொடராகவும் பிரிக்கிறோம். முதல் உறுப்புகள் என்னென்ன இருக்குது, 10 100 1000 ப்ளஸ் எக்ஸட்ரா, அது ஒரு தனி தொடராகவும் எல்லாத்துலேயுமே 1 1 1 இருக்கிறனால பொதுவாக இருக்கிற மைனஸை நடுவில் போட்டுட்டு எல்லாத்துலேயும் 1 1 1ன்றதை 1 கூட்டல் 1 கூட்டல் 1 n உறுப்புகள் வரைன்னு பார்த்துக்கிறோம். முதல்ல இருக்கிறது பெருக்கு தொடரில் இருக்குது. எப்படி பெருக்கு தொடர்னு கண்டுபிடிக்கிறதுனா, முதல் உறுப்பு A, ரெண்டாவது உறுப்பு T2. இப்போ T2 பை T1, 100 10ஆல் வகுத்தோம்னா 10 கிடைக்குது. 1000 100ஆல் வகுத்தோம்னாலும் 10 கிடைக்குது. அப்போ இது பெருக்கு தொடர்னு கண்டுபிடிச்சிடும். பொது விகிதம் R 10 கிடைக்குது. அப்போ ஏன்றது முதல் உறுப்பு, ஏன்றது 10, R n உறுப்புகள் வரைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆறுன்றது இங்கே 10 கிடைச்சிருச்சு. T2 பை T1 10 கிடைச்சிருச்சு. ரெண்டாவது தொடர் வரிசையில் பாருங்கள், எல்லாமே ஒன்றா இருக்கிறனால அவற்றினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா SN = NA. என்னன்றது n உறுப்புகள் வரை தான், ஏன்றது இங்கே 1. பிரதியிடுறோம். 7/9 அப்படியே வெளியே இருக்குது. உள்ளுக்குள்ளே A × R⁻n - 1/R - 1. ஏவும் 10 தான், ஆரும் 10 தான். அப்போ A × அதனால் 10 × R⁻n 10 நடுக்கு n - 1/R - 1 10 - 1 ஈக்குவல் டு n × A. ரெண்டாவது தொடரில் என்ன கிடச்சிது, ஏன்றது 1. அப்போ n × 1. முதல் தொடரில் n 7/9 அப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ளே 10 × 10 நடுக்கு n - 1/10லேருந்து 1 கழிச்சு 9ன்னு எழுதிக்கிறோம். n 1ஆல் பெருக்கிறோம், n மட்டும் கிடைக்குது. இதோடு நிறுத்தினாலே போதும். இல்லை அந்த வெளியே இருக்கிற 7/n உள்ளே பெருக்கியும் கணக்க முடிக்கலாம். 7 10ஆல் பெருக்கிறேன், 70 ஆயிடுச்சு. 10 நடுக்கு n - 1/9 9 9 81. 7 அந்தாண்ட பெருக்கிறேன், 7n/9. ஏப்ரல் 2023 2 மார்க்கில் கேட்கப்பட்ட 28வது கேள்வி கம்பல்சரி கொஷின் கட்டாய வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, P⁻2 × Q⁻1 × R⁻4 × S⁻3 = 3,15,000 என்றவாறு அமையும் எனில் PQRS ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. 3,15,000க்கு என்ன பண்ணுறோம், பகா காரணிப்படுத்துகிறோம். 3,15,000 ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு. அப்போ ரெண்டால் மீதியின்றி வகுப்படும். 2ஆல் வகுத்தோம்னா 1,57,500. 1,57,500 ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு. அப்போ மீண்டும் 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் காரணிப்படுத்தினோம்னா 7,78,750 கிடைக்குது. அதுவும் 0ல் முடிஞ்சிருக்குது, அதாவது ரெட்டப்படையில் முடிஞ்சிருக்கு. அப்போ மறுபடியும் 2ஆல் மீதியின்றி வகுப்படும். 2ஆல் வகுத்தோம்னா 39,375. 1ஆம் இலக்கத்தில் 5 இருக்கனால கண்டிப்பாக இந்த எண் 5 என்ற எண்ணால் மீதியின்றி கண்டிப்பாக வகுப்படும். 5ஆல் வகுத்தோம்னா 7,875.
மறுபடியும் 5ல் முடிஞ்சிருக்கு, 5ஆலேயே வகுக்கிறோம் 1575. மறுபடியும் 5ஆல் முடிஞ்சிருக்குது, 5ஆல் வகுக்கிறோம் 315. மீண்டும் அதே தான், 5ஆல் வகுக்கிறோம் 63. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 கிடைக்கும். ஒரு எண்ணினுடைய கூடுதல் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும்னா அந்த எண் கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். 6ஐயும் 3ஐயும் கூட்டுறோம் 9, 9 3ஆல் வகுப்படுன்றதுனால 63 3ஆல் வகுப்படும். 21 3 63. 21 2ஐயும் 1ஐயும் கூட்டுறோம் 3, 3 3ஆல் வகுப்படுறதுனால 21 3ஆல் வகுப்படும். அப்போ 3ஆல் வகுத்தோம்னா 7 3 21. 7 என்பதே பகா எண் தான். அப்போ 7 7. இப்போ 3,15,000க்கு நமக்கு என்னென்ன கிடைச்சிது? 2ன்றது 3 முறை கிடைச்சனால 2/3 எழுதிட்டோம். 5ன்றது 4 முறை வந்தனால 5/4 எழுதிட்டோம். 3 2 முறை வந்தனால 3/2. 7 ஒரே தடவை வந்தனால 7/1. ஆனால் கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த 3,15,000 எப்படி அமையும்னா, P/2, Q/1, R/4, S/3 என்றவாறு அமையும்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அடுக்கு 2 வர்றது தான் முதல் எண். அப்போ 3/3 தான் 2 முறை வந்துச்சு. அப்போ 3/2 முதல்ல எழுதிக்கிறோம். அடுக்கு 1 வரக்கூடியது 2வது எண்ணாக இருக்கணும், அதாவது 7/1. அடுக்கு 4 வர்றது 3வது இடத்துல இருக்கணும், அதனால 5/4 3வது இடத்துக்கு மாத்திரம். S/3 அடுக்கு 3 வர்றது கடைசியாக இருக்கணும், 2/3 எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டும் சமம்னு எடுத்துட்டோமா? அவங்க கொடுத்துருக்கிறது P² + Q⁴1 × R⁴ × S⁴3. நமக்கு கிடைச்சது 3/2, 7/1, 5/4, 2/3. எல்லாம் சமம்னு, அடுக்குகள் சமம்னா அடிமானங்களும் சமம். அப்போ முதல் அடிமானமான 3ன்றதை Pக்கு சமப்படுத்துகிறோம், P = 3. ரெண்டாவது அடிமானம் Q = 7. மூணாவது அடிமானம் Rன்றது 5. நாலாவது அடிமானம் Sன்றது 2. 5 மார்க் கம்பல்சரியில் 42வது கேள்வி. ஏன்னு ஒரு கணம் x∈W, அதாவது முழு எண்ணில் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? 3ஐ விட கம்மியாக இருக்குது. Bன்ற கணம் என்னவா இருக்குது? இயல் எண் எண்ணில் இருக்குது. 1ஐ விட அதிகமாகவும் 5 வரைக்கும் இருக்குது. C நேரடியாக கொடுத்துட்டாங்க 3 5 7 எனில் A×B சேர்ப்பு C = A×B சேர்ப்பு A×C என்பதை சரிபார்க்கவும். முதல்ல ABC கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏ என்ன கொடுத்துருந்தாங்க? முழு எண் தொடரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Wல இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்களா? அதுவும் 3ஐ விட கம்மியாக இருக்குது. Wனா முழு எண். முழு எண்ணில் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 0லேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3ஐ விட கம்மியாக, அப்போ 3 சேர்த்தக்கூடாது. 0 1 2 அதான் ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். Bன்ற கணம் இயல் எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. இயல் எண்ணா என்னென்னு ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் கண்டிஷன் எல்லை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 1ஐ விட அதிகமாக, அப்போ 1ஐ சேர்க்கக்கூடாது. 2லேருந்து 5 வரைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் 2 3 4 5. C நேரடியாக அவங்களே கொடுத்துட்டாங்க 3 5 7. இப்போ LHS RHSன்னு பிரிச்சுக்கிறோம். LHS முதல்ல போட போகிறோம். A×B சேர்ப்பு C. அப்போ Bயும் Cயும் முதல்ல சேர்த்து எழுதுகிறோம். Bயில் என்னென்ன இருக்குது? 2 3 4 5 சேர்ப்பு 3 5 7. 2 கணங்களின் சேர்ப்பு என்பது 2 கணத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். ஒரு முறைக்கு மேலே இருந்தாலும் ஒரு உறுப்பு ஒரு தடவை தான் எழுதணும். அதனால் 2 3 4 5 7. A×B சேர்ப்பு C. ஏவோட B சேர்ப்பு C கண்டுபிடிச்சதை கார்ட்டீசியன் பெருக்கல், அதாவது வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுகிறோம். ஏ என்ன இருக்குது கேள்வியிலேயே? 0 1 2 இருக்குது. B சேர்ப்பு C நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 4 5 7. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுகிறோம். 0வை எடுத்துட்டு 2 3 4 5 7 எல்லாத்துக்கூடையும் வரிசை ஜோடிகள் எழுதுகிறோம். 0,2 0,3 0,4 0,5 0,7. அதே மாதிரி இந்த 3 உறுப்புகளுக்கு வரிசை ஜோடிகள் எழுதிடுறோம். RHS போடுறோம். முதல்ல A×B போடணும், அப்புறம் A×C போடணும், அப்புறம் 2ஐயும் சேர்த்து எழுதணும். முதல்ல A×B போடுறோம். ஏன்றது 0 1 2, Bன்றது 2 3 4 5. இந்த முதல் கணத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடியதை வரிசை ஜோடிகள் போடுறோம். 0வை எடுத்துகிட்டு 2 3 4 5, 1 எடுத்துகிட்டு 2 3 4 5, 2 எடுத்துகிட்டு 2 3 4 5 போட்டுட்டோம். A×B கிடச்சிருச்சு. A×C போடுறோம். ஏழு என்னென்ன இருக்குது? 0 1 2 இருக்குது. Cயில் 3 5 7 இருக்குது. அப்போ 0வை எடுத்துகிட்டு 3 5 7 கூட வரிசை ஜோடியை எழுதுகிறோம். 1 எடுத்துக்கிட்டு 3 5 7 எழுதுகிறோம். அதே மாதிரி 2 எடுத்துகிட்டு 3 5 7 எழுதுகிறோம். இப்போ A×Bயவும் A×Cயவும் சேர்த்து எழுதுகிறோம். ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? A×B சேர்ப்பு A×Cன்றது 0,2 0 3 0 4 0 5 0 7. அதே மாதிரி 1 2 1 3 1 4 1 5 1 7 2 2 2 3 2 4 2 5 7. இது நம்ம என்ன கிடைக்குது? LHS RHS சமமாக வரனால